என்னடா அரைச்சமாவே அரைக்கிறீங்க, புதுசாக ஏதாவது சொல்லுங்கடான்னு சொல்லி பிரியா பவானி சங்கர் அப்பா பயந்து தான் ஒரு மிகச்சிறந்த நடிகர் என்பதை படம் முழுக்க நிரூபித்திருக்கிறார் அருள்நிதி. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். பேப்பர் வெயிட் சேனல் நேயர்களே, போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தோற்றட்டும், என் கடன் உண்மை தகவல்களை சொல்வது. நேயர்களே, இப்போது நான் பார்க்க போவது டிமாண்டி காலனி செகண்ட் பார்ட். டிமாண்டி காலனி முதல் பகுதியிலே அருள்நிதி கடைசியில் இறந்து விடுவார். இது இந்த படம் அடுத்த கட்டத்தினுடைய இந்த படம் ரெண்டாவது பாட்டு என்பதால் அருள்நிதி மருத்துவமனையில் இருப்பதிலிருந்து ஆரம்பித்து காட்டியிருக்கிறார்கள். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், முத்துக்குமார் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். சாம் சிஎஸ் இசையமைத்திருக்கிறார். ஹரிஷ் கண்ணன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் அஜய் ஞானமுத்து. அருள்நிதியுடைய அப்பாவுக்கு 2 மனைவிகள். அதில் மூத்த தாரத்து மகனும் அருள்நிதி தான், 2வது தாரத்து மகனும் அருள்நிதி தான். இதில் அந்த அருள்நிதியோட அப்பா என்ன உயில் எழுதி வச்சிருப்பாருன்னா, அருள்நிதிக்கு 25 பாகமும், அருள்நிதியுடைய தம்பிக்கு 70% பாகமும், இன்னொரு மகளுக்கு 5% பாகம் எழுதி வச்சிருப்பார். எல்லோருக்கும் சமமாக பங்கிட்டு அந்த பிரச்சனை வந்திருக்காது. அதனால் கோவப்படுவார் அருள்நிதி. தம்பி அருள்நிதி, அண்ணனுக்கு அவ்வளோ சொத்து எழுதி வச்சிருக்கியா, அண்ணனை ஒழித்து கட்டுகிறேன் பார் என்று சவால் விட்டு புறப்படுவார். உயில் எழுதிய முத்துக்குமாரும் கூடவே ட்ராவல் பண்ணுவார். ஏன்னா அவர் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜி. இந்த கதை என்னென்னா, ஒரு சங்கிலியை யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பேய் பிடிக்கும். அதே மாதிரி ஒரு லைப்ரரியிலிருந்து ஒரு புக்கை யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்களெல்லாம் அந்த ஒரு ஹோட்டலுக்குள்ளே அடைச்சி வச்சு கொல்லுவது என்னென்றால் இயற்கையாக தூக்கிலை தூங்குற மாதிரி அந்த கதை வரும். அருள்நிதி 2 இடங்களில் நடித்தாலும் ஒரு வேடம் அப்படியே பெட்டில் படுத்துருக்கிறது தான். ஒரு வேடம் தான் கதாநாயகன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அருள்நிதி மேக்சிமம் எஃபர்ட் போட்டிருக்காரு. அதாவது பயம், மிரட்சி, கோபம், சவால் எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்கிறார். நல்ல வேளை பிரியா பவானி சங்கரை அவர் காதலிக்கலை. இந்த படத்தில் காதல் கிடையாது, ஒன்லி சஸ்பென்ஸ். அது மட்டும் இல்லை, அஜய் ஞானமுத்து கிறிஸ்தவர் என்பதால் என்னவோ பழைய காலத்து கதை ஒன்று சொல்கிறாரு. அதாவது கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்கள் இந்த பேயை வழங்கியிருக்காங்க, அது உடைய விளைவு தான் இது அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாரு. அப்போது கிறிஸ்தவ மதத்துக்கு எதிரானவர்கள்லாம் பேய்களா என்ற அர்த்தமும் தோன்றுகிறது. என்ன இருந்தாலும் அஜய் ஞானமுத்து கிறிஸ்தவருங்கிறதுனால அந்த பாசம், கிறிஸ்தவ பாசம் இருக்கத்தான் செய்யும். அது தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த படத்தில் அது வருது. ஆனால் கிறிஸ்தவ மதத்தை பொறுத்த வரைக்கும் சாத்தான்கள் என்று தான் சொல்லுவார்கள். எப்படி பேயின்னு நமக்கு புரியல. பேய் அந்த ஒவ்வொருத்தரையும் கொல்லும் அந்த பண்ண சொல்லும்போது ரொம்ப த்ரில்லாக இருக்கும், பயங்கரமான த்ரில். அதாவது 2வது பாகியை பார்த்திருக்கேன். 2வது இடைவேளைக்கு பின்னால் யாருமே தியேட்டரில் அந்த நாற்காலி நுனிக்கி வந்துக்கிட்டு அப்படியே மிரட்சியில் சில சமயத்தில் இந்த படத்தை இதய நோய் உள்ளவர்கள் தயவு செய்து பார்க்க வேண்டாம். ஏன்னா இந்த படம் இளைஞர்களுக்கான படம், புதுமை விரும்பிகளுக்கான படம். என்னடா அரைச்சமாவே அரைக்கிறீங்க, புதுசாக ஏதாவது சொல்லுங்கடான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கான படம். அதனால் பிரியா பவானி சங்கர் அப்பா பயந்து சாகுறாரு. இந்த படத்தில் அதிகமான காட்சிகள், இன்னும் சொல்ல போனால் 198% காட்சிகள் அருள்நிதியும் பிரியா பவானி சங்கரும் தான். ஒரு ஹோட்டலில் சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அருண் பாண்டியனுடைய பையன் இறந்துருவார். அருண் பாண்டியனுடைய பையனுடைய 6வது ஆண்டு நினைவு நாளில் தான் இந்த சண்டை துவக்கம். அருண் பாண்டியனுடைய மகனை தான் காதலிப்பார் பிரியா பவானி சங்கர். அந்த பிரியா பவானி சங்கருடைய காதலும் இறந்து விடுவான். பிரியா பவானி சங்கரையும் தன்னோட அழைத்து கொள்வதற்கு அவன் விரும்புவான். ஆனால் பிரியா பவானி சங்கர் தன்னுடைய காதல்னு தன்னோட அழைத்து கொள்ள விரும்புவான். இதுதான் விஷயம். இதுக்கு இடையில் ஒரே சண்டை, ஃபைட்டு, த்ரில்லிங். பட்டம் முழுக்க ஒரே த்ரில்லிங் ஷாட்ஸ் தான். அது கிராஃபிக்ஸ் நிறைய பயன்பட்டுருக்கு. அதாவது தொழில்நுட்பத்தில் நாம் எங்கேயோ போயிட்டோங்கிறத ஹாரிஸ் கண்ணன் ஒளிப்பதிவாளர்
நிரூபித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளருக்கு தான் இதில் நிறைய வேலை இருந்திருக்கு. அதே மாதிரி சாம் சிஎஸ் இசையமைத்திருக்கிறார். பின்னணி இசையில் பிரமாதப்படுத்தியிருக்கிறார். ஏன்னா பாடல்கள் இந்த மாதிரி த்ரில்லிங் பிக்சரில் பாடல் அதிகமாக வாய்ப்பு இல்லை. அதனால் பின்னணி இசையில் ஸ்கோர் பண்ணியிருக்கார் சாம் சிஎஸ். இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 5 பாட்டு வைக்கலாம். ஏன்னா இஷ்டத்துக்கு கதையை எழுதிக்கிட்டே இருக்கலாம், கதையும் விடலாம். அதனால் கதாநாயகன் அருள்நிதி சொல்லும்போது அநேகமாக டிமாண்டி காலனி 5 பாட்டு கூட வரலாம் என்று சொன்னார். அதே மாதிரி வரலாம். படத்துலையும் அதேமாதிரி தான் கண்டினியூட்டின்னு தான் போட்டிருக்காங்க. டிமாண்டி காலனி 3rd போர்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருள்நிதிக்கு என்றே இந்த மாதிரி படங்கள் அமைகிறது. ஏன்னா சிலர் இந்த படத்தை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா என்னப்பா லவ் இல்லை, ஒரு காமெடி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அருள்நிதி இதை ஒரு சேலஞ்சை எடுத்துக்கிட்டு, சவாலை எடுத்துக்கிட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அதான் சொல்கிறேன்ல, ஒரு 15 படம் தான் பண்ணியிருப்பார், இல்லை 5 படம் பண்ணியிருப்பார். ஆனால் அருமையான நடிப்பை வழங்கி இருக்கிறார் அருள்நிதி. அதாவது எந்த வேடமும் அருள்நிதியை நம்பி கொடுக்கலாம் என்கிற அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்காரு. அதேமாரி அந்த ஏணிப்பிடியில் ஏறிக்கிட்டு போகாதீங்க போகாதீங்கன்னு கத்தும்போதெல்லாம் அந்த தொண்டை கிழிகிற அளவுக்கு கத்தியிருக்காரு. டப்பிங்கில் ரொம்ப சிரமப்பட்டிருக்காரு, அதில் சந்தேகமே இல்லை. அதே மாதிரி தான் ஒரு மிகச்சிறந்த நடிகர் என்பதை படம் முழுக்க நிரூபித்திருக்கிறார் அருள்நிதி. இனிமேல் அவரை பல படங்களில் வித்தியாசமான இடங்களில் பார்க்கலாம். அந்த அளவுக்கு இதில் அச்சாரம் போட்டிருக்கிறார் அருள்நிதி. பிரியா பவானி சங்கருக்கு காதலிக்க வாய்ப்பு இல்லை. காதலனை பார்த்து ஏங்குறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி படம் முழுக்க பதட்டம் பயம் அச்சுறுத்தல்லையே பாதி உயிர் போயிருக்கும் பிரியா பவானி சங்கருக்கு. நல்ல, அதாவது பிரியா பவானி சங்கர் ஆரம்பத்தில் டிவியில் செய்தி வாசிப்பாளராகத்தான் இருந்தார். ஆனால் இந்த அளவுக்கு பாவனைகளை வெளிப்படுத்த முடியுமான்னா பிரியா பவானி சங்கரை பாராட்டித்தான் ஆக வேண்டும். பிரமாதமான பாவனைகளின் அரசி என்று கூட பிரியா பவானி சங்கரை பாராட்டலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னென்னா, பிரியா பவானி சங்கர் என்றாலே ஒரு ராசி இல்லாத நடிகை என்ன அவரே சொல்லியிருக்காரு. நான் நடித்த படங்கள் எதுவுமே ஓடலை, அதனால் நான் ராசி இல்லாத நடிகைன்னு முத்திர குத்திட்டாங்க. ஏன் ரஜினிகாந்த் நடித்த படம் ஓடலையா, ஓடாமல் இருக்கலையா? கமலஹாசன் நடித்த படங்கள் பல படங்கள் ஓடலையே, என்னை மட்டும் ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு சொன்னார். அந்த ஒரு அவப்பெயரை இந்த படம் முற்றிலும் நீக்கிவிடும். நிச்சயமாக இந்த படம் லாபத்தை கொடுக்கும். இந்த படம் ராசி இல்லாத நடிகை என்று பிரியா பவானி சங்கரை சொல்பவர்களை முகத்திரையை கிழிக்க வைத்திருக்கிறார் பிரியா பவானி சங்கர். ஒரு வெற்றிப்பட நடிகையாக இந்த படத்திலே பிரியா பவானி சங்கர் வலம் வருகிறார். இந்த படத்தில் பிக் பாஸ் அர்ச்சனா நடிச்சிருக்காரு. தங்கச்சியாக வர்றாரு. ஐயோ அங்கே இங்கே வரான்னு பயப்படுற கட்சி தான். தெரியாமல் அவர் ஒரு செயினை திருடி ஒரு பாக்கெட்டில் போட்டுருவார். யார்? சுப்ரீம் கோர்ட் வக்கீல் பாக்கெட்டில் போட்டுருவார். அந்த சீனில் வரும்போது தான் யார் இந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னா, ஓ பிக் பாஸில் அர்ச்சனாவா என்று தோன்றுகிறது. அதாவது அடுத்த கட்ட படங்கள் வருமா என்று சொல்வதற்கு இல்லை, ஏன்னா வலுவான காட்சிகள் இல்லை. ஆனால் பிக் பாஸ் அர்ச்சனாவும் இந்த படத்தில் இருக்காருன்னு வேணா சொல்லிக்கலாம். இதில் அருண் பாண்டியனுக்கும் அந்த கரகரத்த குரல், பையனை இழந்து விட்ட சோகம், அதுக்கப்புறம் அந்த ரூமுக்குள்ளே நடக்கிறத பார்த்து பயந்தே சாகிறார் அருண் பாண்டியன். மிகச்சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் அருண் பாண்டியன். இனிமேல் அதிகமான தந்தை வேடங்களில் அருண் பாண்டியனை பார்க்கலாம். அதற்கான விதையை போட்டிருக்கிறார் இந்த படத்தில் அருண் பாண்டியன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அஜய் ஞானமுத்து மிகச்சிறந்த த்ரில்லிங் டைரக்டர்ங்கிற பேரை பெறான், அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் குழந்தை குட்டிகளோட இந்த படத்தை பார்க்க போகாதீங்க. குழந்தை குட்டிகளோட போனீங்கன்னா குழந்தை குட்டியில் அலறிடும். ஏன்னா ஏ படம் மாதிரி தான் இருக்குது. அதே போல் இது இந்த யூத்துகளுக்கு பிடிக்கும். இந்த காலேஜுக்கு போகிறவங்க இப்போ ஏதாவது த்ரில் படம் பார்க்கணும், நமக்கு ஒரு புதிய உணர்ச்சிகள் வேணும், புதிய அனுபவங்கள் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த படத்தை பார்க்க துடிப்பவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி ஓடிடிலையும் இந்த படம் வந்தாலும் நிறைய பேர் பார்ப்பாங்க. வயது வந்தோர் மட்டும் இந்த படத்தை ரசித்து பார்ப்பாங்க. குழந்தைகளுக்கு இந்த படம் பிடிக்காது. ஏன்னா காமெடி இல்லை, ஒரு டான்ஸ் இல்லை, அதேமாதிரி குத்துப்பாட்டு இல்லை. சினிமாவுக்கு தேவையான பொழுதுபோக்கு அம்சங்கள்
ஒன்று கூட இல்லாமல் ஒரு முழுமையான த்ரில்லர் படத்தை எடுத்திருக்காரு அஜய் ஞானமுத்து. தியேட்டரில் போய் வயது வந்தோர் பார்க்கலாம், இளைஞர்கள் பார்க்கலாம். நேரில் யதார்த்தமான விமர்சனங்களுக்கு பேப்பர் வெயிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.